யூகேல ரயட்ஸ் நடந்திருக்கு. இதை பற்றிய ஒரு ஃபுல் கவரேஜ் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரயட்ஸ் நடந்ததன் காரணம் என்ன, அதனால் எப்படி இந்த வயலன்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு, இதை தவிர இந்த ரயட்ஸுடைய எங்கெல்லாம் நடந்தது, அதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிற பற்றிய ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை கவர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ரயட்ஸில் ஈடுபட்டிருந்தார்கள், போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, அதை தவிர யூகே கவர்மெண்ட் எப்படி இதற்கு ரெஸ்பான்ஸ் செய்தார்கள், இதுதான் நான் சொல்கிற அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஆரம்பிக்க போகிறேன். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்கிற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். யூகேல ரயட்ஸ் நடந்தது அப்படிங்கிற விஷயந்தான் நான் இப்போ போன வாரம் ரொம்ப வைரலாக இருந்தது. இதனுடைய ஃபுல் இதுவும் வராதனால நான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணல. இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சவுத் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் யூகேல இருக்குது. இந்த சவுத் போர்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம், ஒரு சாதாரணமான ஒரு குழந்தைகள் ப்ரோக்ராம், யோகா மற்றும் அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் 3 குழந்தைகள் பங்கேற்றிருக்கிறார்கள். 3 பெண் குழந்தைகள். இவங்க 3 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது கொலைன்னு சொல்கிறத விட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இவங்களை. இந்த ஸ்டாபிங் தான் இதோடைய இந்த ரயட்ஸுக்கே ஒரு ஆரம்பமாக அமைந்திருக்கிறது. அந்த 3 குழந்தைகளின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 குழந்தைகளும் 6, 7, 9 வயது குழந்தைகள். பேப் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள், அவளுக்கு 6 வயது. எல்சி டாட் ஸ்டான்கோம் அப்படிங்கிற ஒரு பெண், அவளுக்கு வயது 7. ஆலிஸ் டா சில்வா அப்படின்னு இன்னொரு பெண், அவளுக்கு 9 வயது. ஸோ 3 பேர் தான் இதில் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இதில் 8 குழந்தைகள், மேலும் 8 குழந்தைகளும் 2 பெரியவர்களும் இன்ஜுரி ஆகிடுச்சு அவங்களுக்கு. இதுக்கெல்லாமே காரணம் அப்படின்னு ஒரு நபரை 17 வயது ஒரு நபர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து வர்றார். அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான டெரர் லிங்க்கும் இதில் கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனாலுமே இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதுதான் ரொம்ப விந்தையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது சோஷியல் மீடியாவில் பிக்கப் ஆகி ரொம்ப ஃபால்ஸ் ப்ரோபகண்டா மாதிரி போய் டெலகிராம் சேனலில் நிறைய பேர் கூட சொல்லி, யூடியூப்பில் உள்ள சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய, யூடியூப் மட்டும், இன்ஸ்டாகிராம் மட்டும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு இருப்பாங்க இல்லையா அங்கே யூகேல, அவங்கெல்லாம் இவங்க இந்த மாதிரி நடந்திருக்கு, நம்ம அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வருகின்றன. ஸோ இதில் ஒரு டிஸ்கஷனாக ஆரம்பித்தது ஆன்டி இமிக்ரேஷன் சேனல்ஸ்னு வச்சுருக்காங்க டெலகிராமில். ஸோ அந்த டெலகிராம் மெசேஜிங் ஆப்பில் அந்த சப்போர்ட்டர்ஸுடைய அந்த ஒரு கேதரிங் வர சொல்லி நிறைய பேருக்கு ஃபார் ரைட் குரூப்ஸ்னு சொல்கிறாங்க, அவங்க தான் இது பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ப்ரொட்டஸ்ட் லண்டன், ஹார்ட்லபூல், மான்செஸ்டர், இங்கே எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு செய்தி. இது மாஸ்க்ஸும் ஹோட்டல்ஸையும் டார்கெட் பண்ணி, இந்த அசைலம் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க, அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சிங்கிள் ஆர்கனைசிங் ஃபோர்ஸ்னு எதுவும் கிடையாது, ஒரு கம்பைன்டு ஃபோர்ஸாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெயின் ஸ்ட்ரீம் சோஷியல் மீடியா, ஸ்மாலர் பப்ளிக் குரூப்ஸ், இவங்கெல்லாம் தான் இன்வால்வ் அப்படின்ற மாதிரி தெரிகிறது. ஸோ இந்த சவுத் போர்ட் அட்டாக் அப்புறம் இங்கிலாண்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பிளைமவுத்துங்கிற இடத்துக்கு போயிருக்கு அந்த சவுத் கோஸ்ட். அதுலேருந்து சந்தர்லாண்டுன்னு நார்த் ஈஸ்ட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பெல்ஃபாஸ்ட், நார்த்தன் அயர்லாண்டு வரைக்கும் போயிருக்கு இந்த இதுன்னு சொல்லலாம். ஸோ சொன்ன மாதிரி மாஸ்க்ஸு, அகாமடேஷன், ஹவுசிங், இந்த அசைலம் சீக்கர்ஸ் இருக்கிற ஹோட்டல்ஸு, கார்ஸு, பில்டிங்ஸு, லைப்ரரி எல்லாத்தையுமே எரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதில் ரேசிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் போலீஸ் சந்தேகப்படுகிறது. ஸோ இதில் ஃப்ரிட்ஜஸ்ஸு, அதர் ஃபர்னிச்சர், அதெல்லாமே பேரிகேட்ஸ் எல்லாமே எரிச்சிருக்காங்க. ஸோ 30 ஜூலை ஸ்டார்ட் ஆன இந்த விஷயம் சவுத் போர்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 31 ஜூலை ஹார்ட்லபூல், மான்செஸ்டர், லண்டன், ஆல்டர்ஷாட் இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ வயலன்ஸாக க்ரௌடு போலீஸ் அட்டாக் பண்ணி சவுத் போர்ட்டில் ஆரம்பித்த அந்த விஷயம், ஒரே ஒரு மாஸ்க்கை டேமேஜ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேட்டல் நைஃப் அட்டாக் அப்புறம்.
அதுக்கப்புறம் டிஸார்டர் வந்து அதர் டவுன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகி டவுனிங் ஸ்ட்ரீட் லண்டன் வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து 31 ஜூலை. 2 ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்ஸ் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து ஃபயரில் ஆயிருக்கு. இந்த சண்டர்லேண்ட் வயல் லிவர்பூல் வந்து நிறைய சண்டைகள் மாஸ்க்கு வெளியே நடந்திருக்கு. இதை தாண்டி 3 ஆகஸ்ட் வந்து இங்கேருந்து பரவி லிவர்பூல், பிளாக்பூல், ஹல் அப்படிங்கிறதுல நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். இதுக்கப்புறம் 4 ஆகஸ்ட் வந்து ஹோட்டல்ஸ், அந்த ராத்தர்ஹாம் அப்படிங்கிற ஹோட்டல்ஸ், அந்த அசைலம் இருக்கிற ஹோட்டல்ஸையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மிடில்ஸ்பர்க்குங்கிற இடத்துலையும் அன்ரெஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக 5 ஆகஸ்ட் வந்து நிறைய பெட்ரோல் பாம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பெல்ஃபாஸ்ட் போலீஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. பிளைமவுத் அண்ட் பப்பையும் டேமேஜ் பண்ணியிருக்காங்க, பெர்மிங்ஹாமில் ஒரு பப். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், இது சின்னதாக ஆரம்பித்த ஒரு ஸ்பார்க் அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி பரவி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல வந்த விஷயம். இதை தாண்டி இதில் வந்து யாரெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் குரூப் கிடையாது, இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிக்கிறதா இருந்தாலும் சரி, பிடிக்காத சில நபர்கள் வருவதாக இருந்தாலும் சரி, போலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில இவங்கெல்லாம் வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து இதை அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே உள்ள எம்எல்ஏ வந்து ரொம்ப இந்த தக்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க தான் வந்து இதை ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தவிர இதில் வந்து இவர் கேஆர் ஸ்டார்மர் அவரும் வந்து இதை கண்டம் பண்ணியிருக்காரு, ஃபார் ரைட் தகரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து நிறைய பேரை, கிட்டத்தட்ட 500 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 500 நியூ ப்ரிசன் பிளேசஸ் அவைலபிள் அப்படின்னு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டிஸ் அஃபெக்ட் ஆனவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஓகே இதை கண்டினியூ பண்ணி போகலாம் அப்படின்ற இதில் டக்குன்னு வந்து இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேறு விதமாக எடுக்குதுன்னு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரேஷியலிசம் அந்த மாதிரி சோஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக ஒரு பீஸ் ரேலி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு போய் அதை அப்படியே சைலண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து போலீஸ் தரப்பிலிருந்தும் பாராட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். எப்படி வந்து நம்ம அந்த காலத்தில் தூர்தர்ஷனில் ஒரு சின்ன பலூன் வெடிக்கும்போது அதுவே ஒரு பெரிய கொலையாக வந்து காமிச்சு அதை பெரிய லெவலில் பில்டப் கொடுப்பாங்களோ, அது நிஜமாகவே இப்போ நடக்குது. இது யூகேல இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொரு அப்சர்வேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து யூகேல நடந்து கொண்டிருக்கின்றன. யூகே மட்டும் இல்லாமல் பல உலகம் முழுவதும் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நம்ம இதில் பார்த்துட்டோம், பங்களாதேஷில் பார்த்துட்டோம். அது மாதிரி இப்போ இஸ்ரேல் காசாவில் என்ன நடக்குது, ரஷ்யன் உக்ரைனில் என்ன நடக்குது, பல விதமான அன்ரெஸ்ட் அண்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து வேர்ல்டு ஓவர் வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து நாட்டுக்கும் உலகத்துக்கும் நல்லதில்லைங்கிறது தான் வந்து என்னுடைய சிந்தனை. இதுக்கு என்ன மாதிரி இது பீஸ் எஃபர்ட்ஸ் நடத்தலாம் அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. எனக்கு தெரிந்து உலகத் தலைவர்களெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நிஜமாகவே இதை எதுவும் ஹிடன் அஜெண்டா இல்லாமல், இப்போ என்ன சொல்லுவாங்க இல்லையா, விஸ்வகுருன்னு மோடியை சொல்கிற மாதிரி பல பீஸ் எஃபர்ட்ஸ், நெல்சன் மண்டேலா அந்த காலத்தில் இருந்தார், இந்த மாதிரி பல பேர் அமைதியை விரும்பும் விஷயம், போப் இருக்கார் இட்டாலியில், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸை கொண்டு வரலாங்கிறது தான் என்னுடைய சிந்தனை. உங்களுக்கு அந்த மாதிரி பல விதமான சிந்தனைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.